ஹாய்மா, அதை பாருங்கள். நான் நைட் டிஃபனுக்கு வந்து பசங்களுக்கு வந்து மோர் களி பண்ணித்தரேன் பாருங்கள். புளிச்ச மோர் இருக்கு இல்லையா, அதை வந்து புளிச்ச தயிர் இருக்கு இல்லையா, அதை கடைஞ்சி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா பச்சரிசி மாவு நம்ம வாஷ் பண்ணி அதை மிஷினில் போட்டு வந்து வச்சுருப்போம் ஸ்டாக்காக. ஸோ 1 டம்ளர் மாவுக்கு 1.5 டம்ளர் கணக்கு அந்த மோர் தண்ணி. அது பத்தலைன்னா நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம், நோ ப்ராப்ளம். ஏன்னா கட்டி தயிர் தான் நான் கடைஞ்சி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா 1 டம்ளர் மாவு போட்டோன்னா 1/4 டம்ளர் ஜவ்வரிசி, அதுக்கு 4 டம்ளர் போட்டிருக்கிறதுனால 1 டம்ளர் ஜவ்வரிசியை நம்ம 1 ஹவர் பிஃபோரே ஊற வச்சிடணும் தண்ணியில். இப்போ வந்து இதை பாருங்கள், எண்ணெய் வச்சுட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, பச்சை மிளகா, காரத்துக்கு பச்சை மிளகா கட் பண்ணி போட்டு இது பாருங்கள், வெங்காயம் நிறைய போட்டு நல்லா ரெட்டிஷாக வதக்கினோம்டா. வதக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த ஜவ்வரிசியை எடுத்து இதில் கொட்டிடுறோம். ஓகேவா? இப்போ இதையும் போட்டு வதக்கிட்டு நல்லா கொஞ்சம் நேரம் இதை வதக்குங்க. ஏன்னா நம்ம தயிர் போட்டுட்டோம்னா அது வந்து வேகாது இல்லையா, அதனால் வந்து இந்த வெங்காய தண்ணிலேயே இது கொஞ்சம் நேரம் ஒரு 5 மினிட்ஸு இதை அப்படியே வந்து இதில் வந்து நல்லா வதக்கணும். வதக்கிட்டதுக்கப்புறமா இந்த மோரை எடுத்து அதில் கொட்டிடணும். அளவு எடுத்து கொட்டணும், சரிங்களா? பத்தலைன்னா தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம், அவ்வளோதான். சால்ட்டு போட்டுடணும். அது கொதிச்சதுக்கப்புறமா அந்த மாவை எடுத்து அதில் கொட்டிட்டு அப்படியே வந்து கொஞ்சம் நேரம் ஸ்டவ்வில் அப்படியே சிம்மில் வச்சு ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே பாயில் ஆகட்டும். அதுக்கப்புறமா நம்ம உப்புமா கிண்டுற மாதிரி கிண்டிடணும். இவ்வளோதான்டா. ஓகேவா? மோர் களி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கற்றுக்குங்க. சூப்பராக இருக்கும்டா இந்த டிஃபனு. ஓகேவா? தேங்க்யூ. இதை பார்த்தீங்களாடா, நல்லா கொதிக்குது பார்த்தீங்களா? இந்த மாதிரி கொதித்ததுக்கப்புறமா இந்த மாவை எடுத்து அதில் கொட்டிடணும். ஓகே? ஹாய்மா, அதை பாருங்கடா, அந்த கொதிக்கிறதுல எடுத்து இந்த மாவை கொட்டிட்டோம். அதை அப்படியே வந்து சிம்லேயே வச்சு ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே வந்து அதிலேயே வேகட்டும். நம்ம கிண்ணோன்னா உருண்டை கட்டிடும். இப்போவே நீங்கள் அது நல்லா கொச்சதுக்கப்புறம் மாவு வெந்ததுக்கப்புறமா நம்ம உப்புமா கிளற மாதிரி கிளறிட்டோம்னா ஃபினிஷ். ஹாய்மா, இதை பாருங்கடா, உப்புமா ரெடி ஆகிடுச்சு. நல்லா ஆறிடுச்சுன்னா உதிரியாக ஆகிடும் நம்மளுக்கு. ஓகேவா? இவ்வளோதான்டா. இது பேர் மோர் களி தான். களி எப்படி வந்து கொஞ்சம் இதுவாக இருக்குமோ அந்த மாதிரி தான். ஓகேவா? சூப்பராக இருக்கும். டேஸ்ட் பண்ணி பாருங்கள், செய்து பாருங்கள். கொஞ்சமாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே? லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கற்றுக்குங்க. மோர் களி.